விழுப்புரத்தில் கைது செய்ய முயன்றபோது இரு காவலர்களை கத்தியால் தாக்கிவிட்டு தப்ப முயன்ற இளைஞரை போலீசார் துப்பாக்கியால் சுட்டுப்பிடித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. விழுப்புரம் மாவட்டம் ஒலக்கூரில் கடந்த வெள்ளிக்கிழமையன்று பெண் ஒருவர் வாகனத்தில் அடிபட்டு இறந்து கிடந்தார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் பெண்ணின் உடல் அருகே நின்று கொண்டிருந்த இளைஞரிடம் விசாரணை நடத்திய போது அவர் அளித்த தகவலை கேட்டு அதிர்ச்சி அடைந்தனர். சென்னையை சேர்ந்த ரமேஷ் தனது காதலியுடன் திருவண்ணாமலைக்கு கிரிவலம் செல்வதற்காக இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளார். திண்டிவனம் அருகே உள்ள ஒலக்கூர் கிராமத்தில் வாகனம் வந்தபோது அங்கிருந்த 2 இளைஞர்கள் பெண்ணிடம் அத்துமீறி நடந்ததாகவும் அதில் தப்பிக்க நினைத்த போது தேசிய நெடுஞ்சாலையில் வாகனம் பெண் உயிரிழந்ததாகவும் தெரிய வந்தது. இந்த நிலையில் தலைமறைவான இருவரை போலீசார் தேடி வந்த நிலையில் சம்பவத்தில் ஈடுபட்ட உதயபிரகாஷ் என்பவரை போலீசார் கைது செய்ய முயன்றனர். அப்போது காவலர்களான ஐயப்பன் மற்றும் தீபன் ஆகியோரை கத்தியால் தாக்கிவிட்டு தப்ப முயன்ற உதயபிரகாஷை காவல் உதவி ஆய்வாளர் மகாலிங்கம் கணுக்காலில் சுட்டு பிடித்தார். இந்த சம்பவம் காயம்பட்ட காவலர்கள் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களை நேரில் சந்தித்து எஸ்பி தீபக் சிவாக் நலம் விசாரித்தார். ஃபோன் ரிகவரி பண்ணும்போது அவர் போலீஸ்க்கு அட்டாக் பண்ணும்போது நம்ம யூஸ் ஆஃப் மினிமம் ஃபோர்ஸ் பண்ணோம். முன்னாடி வார்னிங் கொடுத்தோம். நம்ம 2 போலீஸ்க்கும் இதில் காயம் ஏற்பட்டது. அப்புறம் நம்ம வார்னிங் கொடுத்தோம். அதன் பிறகு நம்ம எஸ்ஐ 2 ரவுண்ட் ஷூட் பண்ணார். அதில் அவருக்கு நீ பக்கத்தில் இன்ஜுரி இருக்கு, ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. போலீஸுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.